இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு இப்ப? இவ ராதிகா இல்லையா? ராதாவா? அண்ட் யுவனுக்கு மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி இவ மோகனோட மனைவியா? இந்த விஷயத்தை 7 வருஷமா நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. இப்போ திடீர்னு பக்கத்து வீட்டு மோகன் பொண்டாட்டின்னு சொல்றா. இந்த மாதிரி கதையெல்லாம் வாழ்க்கையில இல்ல, சினிமால தான் வரும். என்ன நடக்குதுன்னே புரியல. எதுக்கு நான் பயந்தனோ அதுவே நடந்துருச்சு. எந்த ரகசியத்தை மறைச்சு வைக்க இவ்ளோ கஷ்டப்பட்டனோ அத மோகன் போட்டு உடைச்சிட்டான். அவன் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணிட்டான். ஆனா மோகன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு அவனுக்கே தெரியாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டான். இப்ப மோகன் பண்ண இந்த ஒரு தப்பு எத்தனை உயிரை பறிக்க போதுனே தெரியல. மோகனுக்கு யுவனை பத்தி எதுவும் தெரியல. உன்னோட மனைவி ராதிகா யுவன். ஆக்சுவலா அவ ராதிகா யுவன் இல்ல, அவ என்னோட மனைவி ராதா. கொலை பண்ணிடுவேண்டா. ஏன் ராதிகா? ஏன் ராதிகாவோட பேரை சொன்னா கூட கொன்னுடுவண்ணா. கழுத்தை நெரிச்ச கொன்னுடுவேன், சாவடிச்சிருவேன். 7 ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு அந்த சாவாவோட கொடூரமா இருக்கும். ஏன் ராதிகா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. ராதிகா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. நீ விளையாடுறதுக்கு எமோஷன்ஸா கிடைச்சது. நான் அவனை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியல. மோகன் உன் புருஷனா இருந்தாரு. அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. என்கிட்ட போய் சொல்லிருக்க. என்கிட்ட ஏன் போய் சொன்ன? யுவன், கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை மறைச்சேன், அவ்வளவுதான். அத நீங்களே தெரிஞ்சுக்க விரும்பலையே.
ஞாபகம் இருக்கா? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க என்னோட கடந்த காலத்தோட உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. என் கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னவா இருந்துச்சு, யாரோட இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்பலன்னு. என்னோட காதல். போதும், உன் கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு, அது யாரோட இருந்தது, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா கூட நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். அதனால உங்களுக்கு வலி, வேதனை, கஷ்டம் தானே ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, மிஸ்டர் மோகன் என் புருஷனா இருந்தாரு. அவர் என் கடந்த காலம், இவன் என் கடந்த காலம். நீங்க தான் என் புருஷன், என் நிகழ்காலம். இந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. இவன் ஒருவேளை அவர் தான் நம்ம வீட்டை வாங்க போறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வாங்க விட்டிருக்க மாட்டேன். என் வார்த்தையை நம்புங்க, அவர் என் வாழ்க்கையில திரும்ப வரணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவரை சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனா சந்திச்சிட்டேன். அவர் தானே எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவர் நம்ம வீட்டை வாங்கிட்டாரு இவன். ஆனா அவர் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து அவரை கிளம்ப சொல்லி எத்தனையோ முறை சொல்லிட்டு அவருக்கு நான் புத்தி சொல்ல வீட்டுக்கெல்லாம் போனேன். அந்த வீட்டை திருப்பி நமக்கே வித்துட சொன்னேன், இல்ல வேற யாருக்காவது விற்க சொன்னேன். ஆனா அவர் கேட்கவே இல்லையே. பிடிவாதக்காரர். முன்னாடியும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு. பட் ஐம் ரியலி சாரி இவன். நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாததுக்கு காரணம் நீங்க வருத்தப்படுறத நான் பார்க்க விரும்பல இவன். இன்னைய தேதியில மிகப்பெரிய உண்மை இதுதான். மிஸ்டர் மோகன் என்னோட கடந்த காலம்தான். நீங்க தான் என்னோட நிகழ்காலம் இவன். என்னோட எதிர்காலம் நீங்க. இந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா ஒரு உண்மையை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. என்ன உண்மை யுவன்? மானஸ் மோகனோட மகனா?